பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் மகிமைப்படும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் விக்கிரம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் கரம் உங்களோட தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது விலக்கி காத்துக்கொள்வாராக, ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 2:12 அந்த தெசலோனிக்கேயர் சபையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். தாயாய் இருந்து பட்சமாய் பேசினேன், தகப்பனாய் இருந்து புத்திமதிகளாக சொன்னதை குறித்த அந்த முதலாம் நிறுவத்தில் தம் ஜனமாகிய அந்த திருச்சபையை குறித்து அவர் ஒவ்வொருவருக்கும் அவங்களை சொல்லி வந்த புத்திமதிகளை சொல்கிறாரு. தாயை போல் உங்கள் பட்சமாக நின்று உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆலோசனை சொல்லி அவங்களை சில நேரங்களில் அவர்களை சீராட்டி பாராட்டி நடத்தி வந்த விதங்களெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது ஒரு தகப்பனை போல உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்தேன், சில புத்திமதிகளை சொன்னேன், இதெல்லாம் நினைவு கூறுங்கள் சொல்கிறார். வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இங்க சொல்றாரு, ஒரு தகப்பனாய் இருக்கிறவன் என்ன செய்யணுமா? புத்திமதி இருக்கணும், அதுல தேறுதல் இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது, நடந்த அப்படிலாம் ஆபத்துகள் பிரச்சனை, அது ஒரு எச்சரிப்பு பலகையாகவும் இருக்கணும். ஒரு சபையை நடத்துகிற அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து செயல்பட்டுக்கிறார். மாம்சத்தில் இருக்கிற நம்ம சில காலம் நம்ம பிள்ளைகளை நலமென்று தோன்றுகிறத நடத்துகிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவனுக்கேற்றவள் நடத்துகிறாங்க. அதை விட பரம தகப்பனாய தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை கொடுத்தவர், பரிசுத்த ஆவியின் மூலம் அலங்கரித்து நித்திய மகிமை வரைக்கும் அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் நல்ல தகப்பனாக இருந்து பிள்ளைகளுக்கு தேவனுக்கேற்ற புத்திமதியிலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஆறுதலையும் எச்சரிப்பையும் சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்க. அவ்வப்போது வேதத்திலிருந்து புத்திமதியான ஆலோசனைகளை சத்தியங்களை எடுத்து போதி தேவன் நமக்கு கொடுத்த புத்திமதியான ஆலோசனை வார்த்தைகளை எடுத்து பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது. உங்கள் புத்திமதிகளை நினைக்கும்படி பவுல் அதுதான் சொல்லுகிறார். தாயாய் இருந்து பட்சமாய் பேசினேன், தகப்பனாய் இருந்து புத்திமதியை சொன்னேன், உங்களுக்கு தேறுதலாக இருந்திருக்கிறேன். அப்படின்னா அவங்க சில விஷயங்களை உங்களை சுமக்கிறவராக இருந்திருப்பார், சில நேரத்தில் எச்சரிப்பாக இருந்திருப்பார். இப்படியெல்லாம் போகாத, இப்படியெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் சொல்கிறார், கிறிஸ்துவில் உங்களை பெற்றெடுத்தேங்கிறார். ஒரு இடத்துல நான் சபை குறித்த கவலை நாள்தோறும் என்னை மாட்டுகிறதுன்னு சொல்லுகிறாரு. நான் உங்களுக்காக கிறிஸ்துக்குள்ள கற்பவேதனை படுகிறேன்னு சொல்லுகிறாரு. இதெல்லாம் பவுலுடைய ஒரு தகப்பனாக இருந்து செயல்பட்டார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து செயல்படுகிறார். தாயாகவும் செயல்பட்டார், தகப்பனாக இருந்து புத்திமதிய தேர்தலையும் எச்சரிப்பையும் சொல்லுகிறார். இது கேட்குற அன்பான பிள்ளைகள், நல்ல தகப்பனாக இருந்து செயல்படுவோம். நற்சாட்சியாய் வாழ்வதற்கு நித்திய மகிமை கொண்டு சில நாமும் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.